ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஊருக்கு போயிட்டு தீபாவளி கொண்டாடிட்டு வந்துட்டிங்களா? நானும் ஊருக்கு போயிட்டு தீபாவளிக்கு ஊருக்கு வந்தாச்சு. லாங் ஆயிடுச்சு. இந்த வாட்டி தான் தீபாவளி கொண்டாடிட்டு வர்றதுக்குள்ளே ஊர்லேருந்து என்னென்ன எடுத்துன்னு வந்துருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முறுக்கு செஞ்சேன், ஆனால் சாப்பிட முடியல. ஒரே வேலை, பிஸி. எங்கே போனாலும் நம்மளுக்கு வேலையாகவே இருக்குது. என்ன செய்யுது? கொஞ்சமாக முறுக்கு, ஓட்டை வடை. நீங்கள் யார் யார் ஊரில் இருந்து என்ன எடுத்துகிட்டு வந்தீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு முறுக்கு கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. முறுக்கு ஓட்டை வடை. ஓட்டை வடை, அதிரசம் நானே செஞ்சது. அம்மாவும் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. எதுக்கு, நானே செஞ்சிடல, அதனால சரி வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்வீட்டு பழம் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் அங்கேயே வச்சுட்டேன். இங்கே யார் சாப்பிட போகிற? பசங்க அங்கே இருந்தாலும் பசங்க சாப்பிடுவாங்க. அதிரசம் யாராருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். அம்மா வீட்டில் இருந்து சர்க்கரை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே டீயெல்லாம் போடுறது ஜாஸ்தி இல்லை, அதனால் இது சர்க்கரை. நம்ம ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. இங்கே தண்ணியெல்லாம் இல்லை. நம்ம நாளைக்கு தான் தண்ணியெல்லாம் பிடிக்கணும். அதனால் ஊரில் இருந்து எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன். டீ போட்டு பிளாஸ்டிக்கில் எடுத்துன்னு வந்துட்டேன். அப்புறமா சாதம் அம்மா செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே சமைக்க முடியாதுல்ல, தண்ணியில் இல்லாதனால அங்கேருந்து எடுத்துன்னு வந்தாச்சு. தண்ணி குடிக்கிறதுக்கு அம்மா கத்திரிக்காய் காரக்குழம்பு அம்மா வச்சு சூப்பர். கத்திரிக்காய், தேங்காய், மாங்காய் எல்லாம் போட்டு வச்சுது. அம்மா இன்னொன்று ரொம்ப பிடிச்சிது. இதை நான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடும்பு பால். மாடு இன்றைக்கி தான் காலையில் கன்று போட்டுச்சு. அது எனக்கு ஊருக்கு வர டைமில் சாப்பிட முடியலனால, அதனால் அம்மா என்ன பண்ணாங்க, செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. சாப்பிடவே இல்லை நான், ஏன்னா ஊருக்கு வரதுக்கு டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லை. அதனால் அம்மா பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டாங்க. நீ எடுத்துன்னு போயிட்டு சாப்பிடு, நாங்கள் வேணும்னா சாயந்தரமாக நாளைக்கெல்லாம் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லாது. ஏன்னா பாலை எடுத்துன்னு வந்தால் கெட்டுடும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டாக்கா எதுவும் ஆகாது. அதனால் காலையில் அம்மா என்ன பண்ணாங்க, செஞ்சு கொடுத்துட்டாங்க. இதுதாங்க இன்றைக்கி நான் ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்தது எல்லாமே. நீங்கள் யார் யார் தீபாவளிக்கு போயிட்டு ஊர்லேருந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்தீங்க
அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் எல்லாருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.